So automatic permanent academic account registry அப்படின்றதா ஆப்பார். ஓகே. ஸோ தானியங்கி மூலமா பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட என்னென்ன பதிவேடுகள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களோட டெவலப்மெண்ட் உள்பட எல்லாமே நம்ம ஆதார் மாதிரி ஆப்பாரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பின்னாடி தொலைஞ்சு போச்சுன்ற ஒரு விஷயங்கள் வராது. இது எல்லாமே நம்ம கொடுக்க போகிற டெவலப்மெண்ட் மக்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிற கான்செப்டுங்க. ஒன் நேஷன் ஒன் கார்டு அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இந்திய அளவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க பயன்படுத்துகிற அனைத்து விதமான எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸையும் இந்த ஒரே கார்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதோட மேஜர் கான்செப்டுங்க. ஸோ இது ஆப்பார் கார்டு மாதிரியே ஆதார் கார்டு மாதிரியே ஆப்பார் கார்டு ஆஸ் அ யூனிக் கார்டு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ஒரு கார்டு. ஸோ இது பெர்மனன்ட் எஜுகேஷனல் நம்பர் இதுல ஒரு கொடுக்குறாங்க. இந்த பெர்மனன்ட் எஜுகேஷனல் நம்பரை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற யூடிஎஸ்சி வெப்சைட்ல நாம இதோட எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட பேசிக் எஜுகேஷனல் கான்செப்ட்ல ஆரம்பிச்சு அவங்களோட பை த டெப்த் அவங்க எஜுகேஷனோட டெப்த் வரைக்கும் எது வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க எது வரைக்கும் வேலை செய்ய போறாங்களோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான எஜுகேஷனல் ப்ரூஃப்ஸையும் அந்த ஸ்கூல்ஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட எல்லா விதமான நாலேஜோட அதோட கேம்பஸ்லயே நாம இதை ரெஜிஸ்டர் பண்ணி தரப்போறோம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே கண்டக்ட் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட், நேஷனல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து இந்த வேலையை செய்கிறோம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஒவ்வொரு மாணவருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்டேட் இருக்கும். ஆனா அந்த எஜுகேஷன் சர்டிபிகேட்டோட சேர்த்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களோட எல்லா விதமான ப்ரூஃபுக்கும் அப்டேட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு அதுக்கான மார்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் இங்க எதுவுமே அப்டேட் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இந்த சூழலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலயமா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலயமா எல்லாமே ஒரு அப்கிரேடேஷன் நம்பர் மூலயமா கொடுத்து ஆப்பார் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்து உங்களோட பேசிக் எஜுகேஷன் நம்பர்ல இருந்து உங்களோட கிண்டர் கார்டன்ல ஆரம்பிச்சு உங்களோட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் மட்டும் இல்லாம உங்களோட எல்லா விதமான ஜாப் ரிலேட்டட் டீடைல்ஸ் உட்பட உங்களோட ஒரே ஒரு நம்பர் எடுத்தா உங்களோட எல்லா கிரெடிட் ஸ்கோர்ஸும் அதில் பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது உங்க ஒவ்வொரு நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாமினேஷனுக்கு போறப்ப பார்த்துருப்போம். நம்ம ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மாலிட்டிஸ் கொடுப்பாங்க, ஒரு பர்சன்டேஜஸ் கொடுப்பாங்க. நீங்க எதெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்க, எந்த கிரேடை தாண்டி இருக்கீங்க, எந்த லெவல்ல டெவலப் ஆயிருக்கீங்கன்னு பொறுத்து. ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்கீம்குள்ளார கொண்டு வரணுங்கிறதா இந்த ஆப்பாரோட மெயின் கான்செப்ட் சார். ஸோ இதுதான் இதோட பேஸ். இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் அவங்க கேம்பஸ்லயே போய் நம்ம பண்ணி தர போறோம். இதோட ஃபார்மாலிட்டிஸ் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை இந்த அவேர்னஸ் மூலியமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்றோம். ஸ்கூலு காலேஜஸ் எல்லாருக்குமே நேரில் போயிட்டு தான் சார் கலெக்ட் பண்றோம். சார் இப்போ கவர்மெண்டோட வெப்சைட் ஒன்று இருக்கு, வெப்சைட்டுங்கிற கவர்மெண்டோட சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு, யூடிஐஎஸ்சி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஏற்கனவே வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூடிஐஎஸ்சி எப்படி எஜுகேஷன் சிஸ்டம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸும் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த யூடிஎஸ்சியோடவே இந்த ஆப்பாரும் லிங்க் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. ஆப்பாருங்கிறது நேஷனல் லெவல்ல எல்லா ஸ்டேட்லையும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா இதோட அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் மூலயமா நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிஸை எல்லா பேரண்ட்ஸோட நாலேஜும் கொடுத்து அந்த ஸ்கூல்லையே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி தரப்போறோம். இதுதான் இந்த ஆப்பார் கார்டோட ஆக்சுவல் ஒர்க் சார். சார் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லையுமே நேரில் போய் அந்த கேம்பஸ்ல உட்காந்து நம்ம பண்ண போறோம். சொசைட்டிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டு நம்ம முழுமையான அவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பத்திரமா கவர்மெண்ட் சர்வரில் வச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு
ஒரு ஐடென்டிட்டிக்காக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை வந்து இன்னும் சொல்லணும்னா தொழில்நுட்பத்தில் வந்து அடுத்த முயற்சி இந்த கல்வித்துறையில், இதை தான் வந்து இதனுடைய அடிப்படை. சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஆதார் கார்டு மாதிரியே உள்ள ஒரு ஆபார் கார்டு. இது எதுக்குன்னா பள்ளி குழந்தைகள்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் கொடுக்கறதுக்காக 2020ஆம் ஆண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு. இது வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி 12 டிஜிட் நம்பரோட தான் இந்த ஐடி கார்டு வரும். இந்த கார்டில் ஒரு மாணவன் 1ஆம் கிளாஸ்ல எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கானோ அந்த டீடைல்ஸ் இருந்து அவன் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிருக்கானோ அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ்ல இருக்கும். அதனுடைய காலேஜில் வந்து அவன் என்ன மார்க் எடுத்திருக்கான், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை அரியர்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் அது உள்ள இடம்பெறும். இது வந்து இனி அதாவது எதுக்காக இந்த கார்டை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. இந்த கார்டில் வந்து QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டாலே இவன் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் அதில் ப்ராப்பரா இருக்கனால யாரும் வேற ஒரு நபர் போய் இந்த ஆள் மாற்றம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அதே 12 ஆதார் கார்டில் எப்படி 12 டிஜிட் நம்பர் இருக்கோ அதே 12 டிஜிட் நம்பர் இதுலயும் இருக்கும். பையனுடைய போட்டோஸ் இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், இது 12 நம்பர் இருக்கும். மற்ற எந்த இதுவும் இருக்காது. QR ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் மற்ற டீடைல்ஸ் வரும் சார். சார் ஆக்சுவலி வந்து 2020ல கவர்மெண்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா நடைமுறைக்கு வந்தது 2024ல. இப்ப அது வந்து குஜராத் மற்ற ஸ்டேட்ல வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நம்ம கொண்டு போறோம். டைரக்டாவே ஸ்கூலுக்கு நாங்க போயிட்டு அங்க ஸ்கூல்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு அங்க நாங்க அவங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டருடைய அவங்க பேரண்ட்ஸ் உடைய ஒப்புதலோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய கேம்பஸ்ல மட்டும்தான். இண்டிவிஜுவலா அது எங்கேயும் பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்துல மட்டும் பண்ண முடியும், ஸ்கூல்ல காலேஜ்ல மட்டும் பண்ண முடியும். இண்டிவிஜுவலா எந்த ஒரு சேவை இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் செல்ல ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல மட்டும் தான் பண்ண முடியும். இது யார் பண்றாங்க அப்படின்னா நாங்க ஆக்சுவலி வந்து பேக் அண்ட் ஒர்க் மட்டும், எங்களுடைய MNK குரூப்ஸ் வந்து பேக் அண்ட் ஒர்க் மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா இ-கவர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா அங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் சைடு உள்ளது. இதுல எந்த சார்ஜஸும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஸ்கூல்ல வாங்க போறது கிடையாது. கார்டை டைரக்டா வந்து ஸ்கூலுக்கே அனுப்பிடுவாங்க. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் மூலமா பசங்க கை கிடைச்சிடும். சார் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு தாலுகா வைஸும் நாங்க ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் நாங்க வந்து 2 ஸ்டாஃப் போட்டிருக்கோம். அவங்க அந்தந்த ஸ்டாஃப் வச்சு அந்தந்த ஊர்ல கண்டக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஃபுல் செட்டில் நான் கொடுத்துருக்கோம். அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்கூலுக்கும் அந்த டைஸ் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நம்ம டோட்டலா இத கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறலாம். 2 வருஷம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஐடி கார்டு நம்ம கொடுத்துருவோம்.